ரேணுகா. ஓஹோ, இவ்வளவு தெளிவா யாருக்கும் தெரியாம நடுராத்திரி இறங்கி வர தெரியுது. என் போனை எடுத்துட்டு மாட்டிக்க கூடாதுன்னு திருட்டுத்தனமா சுத்தி முத்தி பார்க்க தெரியுது. புத்தி பேதலிச்சவளுக்கு எதுக்கு போனு? எனக்கு உன்னை பார்த்ததுமே ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் வந்துட்டே தான் இருக்கு. நிஜமாவே நீ மைண்ட் சரியில்லாதவளா இல்ல அப்படி நடிக்கிறியான்னு. இரு இரு, இன்னைக்கு உன்னை பத்தி எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு ஆதாரத்தோட எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறேன். அச்சச்சோ, அவளை காணோம். எங்க போனா? ஒருவேளை வீட்டை விட்டு போறவ போனோட போயிட்டாளா? போச்சு. அப்பாடா, போனை தூக்கிட்டு ஓடல, இங்கதான் நிக்கிறா. சூப்பர். அடியே, நீ பைத்தியம்னு இந்த ஊரு நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். எவ்வளவு தெளிவா போனை தூக்கிட்டு வந்து இருட்டுக்குள்ள நின்னு தெளிவா டயல் பண்ற. நீ இன்னைக்கு என் கையில மாட்டின. இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஹலோ கடவுளே, ஹலோ, நான் தான் பேசுறேன். உனக்கு தெரியலையா? ஓ, வீடியோ கால் இல்லையோ? கடவுளே, நான் இங்க விஜய் வீட்ல இருக்கேன். என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறேன். இல்ல இல்ல, நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது? பாரு, இந்த பக்கம் வந்தா என்ன கூட்டிட்டு போயிடு. ஏ, இங்க வா. உன் கூடதான் கடவுளே. சொர்க்கத்துக்கு. எனக்கு போர் அடிக்குது கடவுளே. ஆமா, அங்க மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? ஊர் செழிப்பா இருக்கா? இங்க ரொம்ப டல்லா இருக்கு. அங்க மலையில இருந்து ஊத்திக்கிட்டு இருக்க. எங்க நம்ம ஊருக்கு கொஞ்சமாவது அனுப்ப கூடாதா? ஊர்ல மழை தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, சோறு தண்ணி இல்லாம நாங்க சாக வேண்டியதான். இத பாரு கடவுளே, மரியாதையா இன்னைக்கு ராத்திரி மழை தண்ணிய திறந்து விட்டுடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் கடுப்பாயிடுவா சொல்லிட்டேன். நீ என்ன இங்க? தூக்கு வரலையா மனோகரண்ணா? அது இல்லப்பா, இந்த போன்ல என் முதலாளி. ஓ, போன்ல யாரு? மனோகரண்ணா, அறிவில்ல உனக்கு? நீ போன் பேசுறப்போ நான் இப்படிதான் வந்து டிஸ்டர்ப் பண்றேனா? சரி, உனக்கு என்ன வேணும்? போன்ல நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது கேக்குறியா? நீயும் பேசுறியா? பேசாம நீயும் எங்க சங்கத்துல சேர்ந்துற. சங்க தலைவர்கிட்ட பேசினா இப்பவே சேர்ந்துடலாம். இரு, நான் நம்பரை எடுத்து தரேன். சங்கமா? என்ன சங்கம் அது? கடவுள் கிட்ட. நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஏய், என்ன கோமாளி நினைச்சு ஏமாத்த பாக்குறியா? நான் உன்னை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். நீ திருட்டுத்தனமா போன் எடுத்ததையும் பார்த்தேன். பூனா மாதிரி திருட்டுத்தனமா நீ வெளியே வந்ததையும் பார்த்தேன். களவாணித்தனம் பண்றதுக்கு முன்னாடி மாட்டிப்போமேன்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போன்ல டயல் பண்ணதையும் நான் பார்த்தேன். இங்க பாரு, இதுக்கு மேலயும் என்னை ஏமாத்த முடியாது. கையும் கடவுமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு இருக்கு கச்சேரி. அண்ணா கத்தாத, நான் கடவுள் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். God promise. பொய் சத்தியம் பண்ணி என்ன காலி பண்ணலான்னு பாக்குறியா? என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தல, என் பேர் மனோகர் கிடையாது. குடு போன. மல்லி, மல்லி, மாப்பிள, 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 மல்லி, மாப்பிள. மனோகரனா, ஏன் ராத்திரில சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல. உனக்கு என்ன வேணும்? தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சம்பவம் நடந்தா எப்படி தூங்குவாங்க? அதெல்லாம் யாரும் தூங்க மாட்டாங்க. நீ சம்பந்தம் இல்லாம பேசுற. ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல இங்க யாரும் ஏமாத்த முடியாது. நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். யாருக்கிட்ட விளையாடுற? பாக்க இழிச்சவய மாதிரி இருக்கேன்னு தலையில மிளகா அரைக்க பாக்குறியா? ஏய், இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப நாளா மிளகா அரைக்க விட்டேன். இப்ப உஷாராயிட்டேன். உன்னை விட மாட்டேன். வாங்க, மாப்பிள, மல்லி,
எல்லாரும் இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன என்னாச்சு மாமா? என்னாச்சு அம்மா, ரேணுகாக்கா நீங்க எப்படி வெளியே போனீங்க? மாமா? என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு ரேணுகா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரேணுகா, நீ என்ன செஞ்ச? ஆஹா, நான் ஒண்ணுமே செய்யல. இந்த மனோகர் அண்ணா தான் திடீர்னு பேய் மாதிரி கத்துறான். மனோகரே, என்ன நடந்துச்சு சொல்லு. அப்படி கேளுங்கம்மா. இவ மல்லி கூட தானே படுத்திருந்தா. இவ எதுக்கு எழுந்திருச்சு கீழே வந்தான்னு கேளுங்க. எதுக்குமா நீ கீழே வந்த? அது நான் மனோகர் அண்ணா கூட விளையாட வந்தேன். இது ஏன் கூட விளையாட வந்தியா? அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். மாமா, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவகிட்ட ஏன் கோவப்படுறீங்க? மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல மாப்பிள. அவ கொஞ்சம் சூதானமா நடந்துங்க, அவ்வளவுதான் சொல்ல வேணாம். சரி மனோகர், நீதான் சொல்ல. நான் தண்ணி குடிக்க போயிருந்த சமயம் ஹால்ல வச்சிருந்த என் போன் எடுத்துக்கிட்டு இவ நைஸா டைனிங் டேபிள் போயிட்டா. போனை தூக்கிட்டா. அம்மா, யாரு ரூம் கதவை திறந்து வச்சா? கதவை என்ன பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம். ரேணுகா அக்காவே திறந்தாங்களா? ரேணுகா அக்காவை கொஞ்சம் விசாரிச்சா இன்னும் என்னென்ன திறந்திருக்கான்னு நல்லாவே புரியும். மாமா, ரேணுகா வந்தது ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. அதான் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், மனோகர் அண்ணாவை திட்டாத. என்ன அவரு நல்லா பாத்துக்கிறாரு. மாப்பிள, சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு மாப்பிள. அவளே ரூம் கதவை திறந்து டைனிங் டேபிள் போய் என் போன்ல இருந்து யாருக்கோ கால் பண்ணி பேசிருக்கா. யாருக்கு? யாருக்கு தெரியும்? இவகிட்ட தான் கேட்கணும், யார்கிட்ட போன் பண்ணி பேசினான்னு. மாப்பிள, என்ன முறைக்காத மாப்பிள. முறைக்க வேண்டிய இடத்துல முறைச்சுக்கோ. நீங்க தான் ஆளுக்கு அவன் மனநல சரியில்லாதவன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நான் கடிச்ச வரைக்கும் அவதான் நம்ம எல்லாரையும் மனநலம் சரியில்லாதவங்களா மாத்திக்கிட்டு இருக்கா. ரேணுகா, இங்க வாமா. மாப்பிள, அவளை இங்க வர சொல்லுங்க. ஓ, வா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சொல்லு, மனோகர் போனை எடுத்தியா? சொல்லு, கேக்குறாங்கல்ல, சொல்லு. எடுத்த. எதுக்குமா? பாத்தீங்களா? அம்மா, உங்ககிட்டதான் கேக்குறேன். நீ யார்கிட்டயும் போன்ல பேசினியாமே, அப்படியா? சொல்லுங்கக்கா. பாத்தீங்களா பாத்தீங்களா, கேட்டீங்களா? நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அவ வாயாலே கேட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ரேணுகா, யார்கிட்டமா போன்ல பேசுன? சொல்லுமா. அது நான் சாமி கிட்ட பேசினேன். எது? மா, என்கிட்ட போட்ட அதே பிட்ட இங்கேயும் போடுறியா? சத்தியமா நான் சாமி கிட்ட தான் பேசினேன். ஆனா அதெல்லாம் சாமி கிட்ட போவே போவாது. போகாதா? ஏன்? சாமிக்கு சிக்னல் கிடைக்கலையாமா? போகல. மனோகர் அண்ணன் ஒட்டி கேட்டுட்டான். அதான். ஏய், இங்க பாருங்க, இவ நல்ல நாடகம் போட்டுட்டு இருக்கா. இவ வண்டவாளெல்லாம் தெரியும். இப்போ இவ ஐயப்ப சாமி கிட்ட பேசினாளா, முருகன் கிட்ட பேசினாளா, இல்ல எந்த ஆசாமி கிட்ட பேசினான்னு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. செல்ல இருந்து நம்பர் எடுத்து நாமளும் ஸ்ட்ரைட்டா பேசிடுவோம். என்ன சொல்றீங்க? என் போன் பாத்தீங்களா பாத்தீங்களா? இவ ஏன் பயப்படுற? நான் சொல்லல, இவ தெளிவாதான் இருக்கா. நீங்க தான் நம்பல. அக்கா, போனை கொடுங்க. எதுக்கு மல்லி? நான் ஒரு நம்பர் பார்க்கணும். போனை கொடுங்க. ரேணுகா, குடு குடு, நான் பாக்குறேன். குடு குடு. மல்லி, இதோ பாரு. பேட்டர்ன் லாக் போட்டிருக்கீங்களா அண்ணா? ஆமாமா மல்லி, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ வேணா கூட நான் போட்டு தரேன். என்னன்னா நீங்க உங்க பேட்டர்ன் கஷ்டமா இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அத அவங்க அன்லாக் பண்ணி போன் பேசிட்டு இருந்தாங்களா? என்னன்னா இது? இந்தாங்க உங்க போன். இல்ல மல்லி, அது வந்து
அக்கா எதுக்கு ராத்திரி தனியா வரீங்க? சாமி கிட்ட பேசலான்னு வந்த மல்லி. ஏய் போயா, நீ என்ன சாமி கிட்ட பேச விடாம பண்ணிட்டல. இந்த போனை வச்சு உனக்கு எதுக்கு போன்? டேய் என்ன பண்ணிட்ட நீ? என் போன் உடைஞ்சு போச்சு. மாமா எல்லாம் உங்களாலதான். தேவையில்லாம இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி அவளை டென்ஷன் படுத்திட்டீங்க. அதான் உடைச்சிட்டேன். விடுங்க, நான் சரி பண்ணி தரேன். அக்கா வாங்கக்கா. கொன்னுடுவேன் வாங்க. அட என்னப்பா நீ ஒரு வேலை உருப்படியா பண்ணாத. அது வந்து போன் அவ தானே உடைச்சா, அவளை மாட்டி விடலான்னு பார்த்தா நான் மொக்க வாங்கினதான் மிச்சம். கடைசியில நம்மள காலி பண்ணிட்டு போயிட்டாளே. ஐயோ போன் வேற உடைஞ்சு போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்?